ஓகே, இப்போ அந்த கேஸ் ஸ்டடியிலே செகண்ட் பார்ட் கொஷின் என்னன்னா, the volume of a hemispherical cup. அந்த கேம்ப்ல வந்து ஃபர்ஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ்ல வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹெமிஸ்பெரிக்கல் கப்லயும் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் கப் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த ஹெமிஸ்பெரிக்கல் கப். அதோட டயாமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் which is equal to 7 சென்டிமீட்டர். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ரேடியஸ் தெரியும். இதுலேருந்து ரேடியஸ் which is equal to 7/2 சென்டிமீட்டர். இப்போ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா எழுதணும். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா வந்து 2/3 பை ஆர் கியூப். இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். 2/3 multiplied by 22/7 multiplied by 7/2 multiplied by 7/2 multiplied by 7/2. r cube-னால 3 வாட்டி நம்ம மல்டிப்ளை பண்றோம். இப்போ 2 2 கேன்சல் பண்ணலாமா? அடுத்து 2 22, 2 11s are 22, 7 7 கேன்சல் பண்ணலாமா? இப்போ 11 into 7 into 7 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 539 கிடைக்கும். பை 3 into 2, 3 2s are 6 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இது சால்வ் பண்ணா நம்மளுக்கு 89.8333 போயிட்டே இருக்கும். ஸோ 89.83 எடுத்துக்கலாம். 89.83 யூனிட் என்ன வரும்? சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் கண்டுபிடிக்கிறதுனால கியூப்னு வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.